ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்எஸ்னால் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணுவாங்க, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சிஎஸ்எஸ் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரொம்ப ஜாலியான கான்செப்ட். சரிங்களா? இப்போ சிஎஸ்எஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா yahoo.com போகலாம், அப்புறம் என்னோடய வெப்சைட் கூட போகலாம், tthy.com. இப்போது இந்த வெப்சைட்டெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக லே அவுட் பண்ணியிருக்காங்களா? இந்த லே அவுட் எல்லாமே சிஎஸ்எஸில் தான் பண்ணுவாங்க. சிஎஸ்எஸ் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெச்டிஎம்எல் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா நம்மளோட ஹெச்டிஎம்எல் டியூட்டோரியல் சீரீஸை பார்த்து முடிச்சிருங்க. அது பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் ரொம்ப ஈஸியாக வரும். சரிங்களா? சிஎஸ்எஸ்க்கு ஹெச்டிஎம்எல் தான் பேசிக். இப்போது இந்த பேஜில் நீங்கள் வியூ சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான ஸ்டைலிங் இன்ஃபர்மேஷன் எதுவும் அதிகமாக இருக்காது. சரிங்களா? இதோடைய உள்ள என்ன இருக்கோ அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, இங்கே மெயிலு, ஆன்சர்ஸ், கிரிக்கெட், அந்த லிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கு, அந்த டெக்ஸ்ட்டு, அதெல்லாம் தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் பேஜ் எப்படி பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா அது ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ என்னோடய சைட் சோர்ஸ் கோட் பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். இங்கே வியூ பேஜ் சோர்ஸ், இப்போ இதில் போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா பார்த்தீங்களா க்ளீனாக இருக்குது. ஸோ இது இந்த லிங்க்ஸு ஆனால் இதோட கலரோ வேறு எந்த ஸ்டைலிங்கோ இதில் எதுவுமே நாங்கள் சொல்லவே இல்லை. சரிங்களா? கீழே போனீங்கன்னா இங்கே என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டோட டேக்ஸு, அதோட கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது. சரி, இங்கே வெறும் இந்த கண்டென்ட் தானே இருக்குது, எப்படி இந்த பேஜ் இவ்வளோ அழகாக இருக்குன்னா அது சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி. சரிங்களா? என் சைட்டே நானே அழகுன்னு சொல்லக்கூடாது. இப்போது இந்த வெப் டெவலப்பர் டூல் பார் ஆன் பண்ணுறேன். இதில் சிஎஸ்எஸ் டிசேபிள் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சிஎஸ்எஸில் போய்ட்டு டிசேபிள் ஸ்டைல்ஸ், ஆல் ஸ்டைல்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ யாஹூ ஹோம் பேஜில் எல்லா ஸ்டைலுமே, அதாவது சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிட்டா அந்த ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? வெறும் ஹெச்டிஎம்எல் மட்டும் இப்படி தான் இருக்கும். அதை சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி அழகுபடுத்தியிருக்காங்க. அதுதான் ஸ்டைலு. ஸ்டைல் ஷீட்னா ஒரு பேஜை அழகுபடுத்துறது. சரிங்களா? என்னோடய சைட்டோட ஹெச்டிஎம்எல் மட்டும் இப்படி தான் இருக்கும். இதை நான் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி இதோட லுக் அண்ட் ஃபீலை கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ எதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேசிக் ஹெச்டிஎம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். பேசிக் ஹெச்டிஎம்எல், இதில் பேஜ் டைட்டில் சும்மா சிஎஸ்எஸ், ஹெட் இருக்குங்களா, பாடிக்குள்ளே இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். intro.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இது ஒரு HTML. இதில் நான் W3 ஸ்கூல்ஸ்லேருந்து கொஞ்சம் கோடு காப்பி பண்ணுறேன். காப்பி பேராகிராஃப் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த ஃபாண்ட் டேகை நீங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த W3 ஸ்கூல்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபாண்ட் டேக் ஷுட் நாட் வேறு கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்காங்க, பி யூஸ்ட். சரிங்களா? அதுக்கு என்ன காரணன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது intro.html நான் சேவ் பண்ணிட்டாங்களா? இந்த intro.html ஃபைலை 2 காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி இங்கேயே பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி காப்பி வரும். இன்ட்ரோ ரீநேம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேனே. intro 1 F2 intro 2. சரிங்களா? இப்போது intro 1 intro 2 ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. 3 இன்ட்ரோ ஃபைலும் ஓப்பனில் இருக்குது. சரிங்களா? 3லேயும் ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. இப்போது இந்த 3 ஃபைல்ஸுமே நான் ஃபயர்ஃபாக்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் வித் ஃபயர்ஃபாக்ஸ், open with Firefox, open with
ஃபயர்ஃபாக்ஸ். சரிங்களா, இன்ட்ரோ HTML, இது வந்து இன்ட்ரோ 1, இது வந்து இன்ட்ரோ 2. இப்போது இந்த மாதிரி நம்ம இதில் வந்து இந்த ஃபாண்ட் டேக் என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபோட சைஸ் வந்து 5, இந்த யூஸ் பண்ண வேண்டிய ஃபாண்ட் வந்து ஏரியல், அதோட கலர் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லுது. செகண்ட் பேராகிராஃப்க்கு இந்த ஃபாண்ட் டேக் என்ன சொல்லுதுன்னா, அதோட சைஸ் 3, ஃபேஸ்னால் வந்து என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுன்றது, அது வெர்டானா, என்ன கலர்ன்றது ப்ளூ அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, இந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. இது ஒரு பேட் எக்ஸாம்பிள், ஆனால் இது பேட் எக்ஸாம்பிள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அதுக்கேற்ற மாதிரி இந்த 3 பேஜுமே ஸ்டைலாக இருக்குது, இந்த 3 பேஜுமே ஒரே சோர்ஸ் கோடுன்றனால. சரிங்களா, இப்போது எல்லா வெப்சைட்டும் இந்த மாதிரி ஒரு லே அவுட் ஃபாலோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு வந்து நம்ம சைட் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறோம், ஸ்டைல் கொஞ்சம் நல்லா கொண்டு வரோம். ஸ்டைல் நல்லா கொண்டு வரணும்னா டெக்ஸ்ட் என்ன கலரில் இருக்கணும், எல்லோ கலரில் இருக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப்க்கு எல்லோ கலரில் மாற்றிட்டோம். சரிங்களா, டெக்ஸ்ட் இப்போ சூப்பராக இருக்கா எல்லோ கலரில். செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் மாறலை, ஏன்னா செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் வேறு ஃபைலுங்களா. ஸோ இந்த ஃபைலில் போயிட்டு இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன், நமக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிடுறேன். இப்போது 3 ஃபைல்லையுமே டெக்ஸ்ட் கலர் எல்லோவாக மாறிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம பண்ணது ஒரு தப்பான வேலை. எதனாலன்னா, இப்போது நம்மக்கிட்ட ஒரு 3 பேஜ் இருக்குது, நம்ம காப்பி பண்ணி மாற்றிட்டோம். இதே நம்மக்கிட்ட ஒரு 30,000 பேஜ் இருக்குது, அப்போ என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைலையும் ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண முடியாது இல்லையா. அதுக்காக தான் நம்ம ஸ்டைலிங் இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி லுக் இருக்கும், அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், போல்டாக இருக்குமா இல்லை சின்னதாக இருக்குமா, என்ன சைஸில் இருக்கும், என்ன கலரில் இருக்கும், அது எதையுமே HTML-குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. இந்த HTML டாக்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. இது எல்லாமே ஒரு ஸ்டைல் ஷீட்டில் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸ்டைல் ஷீட்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைல். ஸ்டைல் ஷீட்னா என்னென்னா, இந்த பேஜெலாம் எப்படி லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிற ஃபைல். இப்போ வந்து நான் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து style.css அப்படின்னு இதுக்கு நேம் பண்ணிடுறேன். CSSன்ற எக்ஸ்டென்ஷன் ரொம்ப முக்கியம், ஸ்டைல்ன்றது அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் dubagor.cssன்னு கூட வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா, இப்போது இந்த 3 HTML ஃபைல் இருக்குது, ஒரு CSS ஃபைல் இருக்குது. இந்த HTML ஃபைலுக்கு இந்த CSS ஃபைல் இருக்குதுன்னு எப்படி தெரியும், தெரியாது இல்லையா. அதுக்காக தான் என்ன பண்ணோம், ஒவ்வொரு HTML ஃபைல்லையும் இங்கே பாருவா, நீ வந்து இந்த CSS ஃபைலை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணுவோன்னா, லிங்க் டெக்ஸ்ட் rel ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட்னா ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே HTML பேஜ் இதுதான் உன்னோட ஸ்டைல் ஷீட் அப்படின்னு நம்ம இப்போ லிங்க் கொடுக்க போகிறோம். சரிங்களா, ரெல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், href ஈக்குவல் டு அந்த ஃபைலோட பாத் கொடுக்க போகிறோம், style.css. அதாவது இப்போ ஒரே ஃபோல்டரில் இருக்கனால அந்த ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். வேறு ஃபோல்டரில் உள்ளார ஒரு ஃபோல்டரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ CSSன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இங்கே ஃபோல்டர் காமிச்சே சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ intro.html ஃபைல் இங்கே இருக்குது, style.css இங்கேயே இருக்கனால நம்ம வெறும் href equal to style.cssன்னு கொடுத்துட்றோம். அப்படி இல்லாமல் இது வந்து style.css வந்து CSSன்னு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம CSS/style.cssன்னு கொடுப்போம். சரிங்களா, இப்போது இந்த லிங்க்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, இப்போது இந்த intro.html ஃபைலுக்கு இதுதான், அதாவது இந்த intro.html ஃபைலுக்கு இந்த CSS ஃபைல் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அந்த CSS ஃபைலில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து தன்னை ஸ்டைல் பண்ண யூஸ் பண்ணிக்கும். சரிங்களா, இப்போ அதே இன்ஃபர்மேஷனை காப்பி பண்ணி இந்த 2 பேஜ்லேயும் போட்டுறேன், பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறேன். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபாண்ட் டேக்கை தூக்கிடுவோம்.
சரிங்களா? கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க, வேறு வழி இல்லை, இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுறேன், தூக்கிட்டு வரேன். ஓகே, நான் இப்போது 3 ஃபைல்லையுமே இருந்த ஃபாண்ட் டேகை தூக்கிட்டேன். சரிங்களா? இப்போ 3 ஃபைல்லையும் எந்த ஸ்டைலிங் இன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த பேஜை ரீலோட் பண்ணுறேன். டிஃபால்ட்டாக ஒரு பேராகிராஃப் இருந்தால் என்ன ஸ்டைல் இருக்குமோ அதுதான் இருக்குது. சரிங்களா? இப்போது நான் இந்த style.css ஃபைலில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பி கொடுத்து ஃப்ளவர் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த சின்டாக்ஸ் உங்களுக்கு, அதாவது இப்போ நான் டைப் பண்ணுறது என்னன்னு புரியலன்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, என்ன நடக்குதுன்றதை மட்டும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது பி அப்படின்னு கொடுத்து ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே கலர் எல்லோ, சைஸ் 18 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். அதாவது பேராகிராஃப் டேக் பீன்றது பி டேக், இந்த பி டேக்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த பி டேக் எல்லாமே கலர் வந்து எல்லோ கலரில் இருக்கணும், அதோட சைஸ் வந்து 80 பிக்சலில் இருக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது ப்ரௌசரில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? இப்போது இன்ட்ரோ 1 எல்லோ கலரில் இருக்குங்களா? எல்லோ கலர், அதாவது நான் ஒரே ஒரு இடத்துல தான் மாற்றினேன். இந்த இடத்துல நான் க்ரீன்னு மாற்றுறேன். இப்போது இதை ரீலோட் பண்ணுறேன். க்ரீன் கலர் ஆகிடுச்சுங்களா? ஸோ ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ண உடனே எல்லா இடத்துலையும் சேஞ்ச் ஆகுது. என்ன நடக்குதுன்னா, இந்த HTML ஃபைல் வந்து ப்ரௌசருக்கு போனதுக்கப்புறம் ப்ரௌசர் வந்து இதோட ஸ்டைல் ஷீட் என்னதுன்னு பார்க்கும். ஸ்டைல் ஷீட் வந்து style.css அது வந்து எந்த ஃபைல்னு பார்க்கும். அந்த ஃபைல் இழுத்துட்டு வந்து அதில் என்னென்னலாம் ஸ்டைல் பண்ண சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இந்த கண்டென்ட்டை ஸ்டைல் பண்ணிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபைல் இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டைல் ஷீட்டுக்கு தானே லிங்க் பண்ணுவோம். ஸோ எந்த ஃபைல் லோட் ஆனாலும் இந்த ஸ்டைல் ஷீட்டை தான் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டில் நம்ம ஒரு இடத்துல மாற்றினா ஒரு 1000 கோடி பேஜ் வச்சுருந்தீங்கன்னா கூட எல்லா பேஜுமே வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டில் ஒரு இடத்துல மாற்றினாலே எல்லா பேஜும் அப்டேட் ஆகிக்கும். சரிங்களா? அதுதான் ஸ்டைல் ஷீட்டோட முக்கியமான அட்வான்டேஜ். அதனால தான் ஸ்டைல் ஷீட் ரொம்ப 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 முக்கியம். எல்லா வெப் டிசைன் ப்ராஜெக்ட்லேயும் ஸ்டைல் ஷீட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க, அது இல்லாமல் பண்ணவே முடியாது. சரிங்களா? நீங்கள் ஒன்ஸ் HTML அண்ட் CSS ஸ்டைல் ஷீட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டைல் ஷீட்டோட யூசஸ், எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்றது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து CSSஐ ப்ராப்பராக சின்டாக்ஸ்னால் என்னது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.